ஹாய், இட்ஸ் மண்டே மார்னிங் தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மார்னிங்னு சொல்லும்போது நமக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே மேக்ஸிமம் வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனாலுமே கிச்சன் ஒர்க் வந்து டீப் கிளீனிங்லாம் செய்யலை. ஸோ டீப் கிளீனிங் செஞ்சுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் வச்சுப்போம். ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். கஜன்னு வச்சுட்டா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு வீட்டில் இப்போ 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்கு தேவையான திங்ஸ் ஒரு 4 தட்டு 4 டம்ளர் லைக் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் வச்சுப்போம். நிறைய வச்சா நமக்கு தான் வேலை அதிகமாகும். ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படின்னா வாலெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸே வாலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டீப் க்ளீனிங் வீட்டில் எடுக்கும்போது கிச்சனை இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணால் அந்த ஒர்க் மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம வீடையே ஃபுல் ஓவராலாக க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து மண்டே மார்னிங் என்ன செஞ்சேன்னா கிச்சன் மட்டும் டீப் க்ளீனிங் போனேன். அதாவது கேஸ் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாலெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாலில் ரொம்ப கரையாக இருந்துச்சு. வாலில் ஜஸ்ட்டு சோப்பு போட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளவோ நமக்கு திருப்தியாக இருக்குது. எனக்குமே வந்து நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது முழுசாக, அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பல தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை பார்த்து பயந்துட்டு அந்த வேலையை வந்து பாதியிலேயே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களையே நம்பணும். என்னால் முடியும், தோல்வி வந்து வெற்றிக்கான படிக்கல்னு சொல்லி நீங்கள் முன்னேறி போகணும். அடடா இந்த இதில் தடை வந்துருச்சே, இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அதை எதிர்த்து நீங்கள் அந்த தோல்வியே படிக்கலாம் மாற்றி ஏறிட்டு போகும்போது தான் நம்ம வெற்றி காண முடியும். ஸோ என்றைக்குமே பி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இப்போ வீடியோவுக்கு வரலாம். இப்போ வாலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்குமே கிச்சன்னு சொல்லும்போது நமக்கு இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? இதோ எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்குள்ளேயே மனுஷனுக்கு போதும்னு ஆயிடுது. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே விண்டோஸ் இருக்குது பாருங்கள். அங்கே விண்டோஸில் மணி பிளான்ட்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஆனால் வந்து சமைச்சு அந்த ஹீட்டுக்கு அது பட்டு போன மாதிரி ரொம்ப வாடின மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த இடத்த மாற்றிட்டு இப்போ நம்ம கரண்டியெல்லாம் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த கரண்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற பிளேஸாக அதை மாற்றிக்கிட்டேன். அங்கேயே வச்சுக்கிட்டேன். ஸோ கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக திங்ஸ் எல்லாம் வாங்குறதுல நம்ம வீட்டில் வேஸ்ட் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? வேஸ்ட் பாட்டில்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். வேஸ்ட் பாட்டிலில் வேஸ்ட் பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம கரண்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வெளியிருந்து நிறைய திங்ஸ் டிசைனாக வாங்கி தான் வீடை வந்து அழகாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிறதையே வச்சு நிறைய பொருட்கள், வேஸ்டான பொருட்களையே வச்சு நம்ம வீடை அழகாக மாற்றலாம். அந்த மாதிரி வேலை தான் நான் செய்வேன். ரொம்பலாம் வாங்குவேன், ஆனால் ரொம்பலாம் விலை கொடுத்துலாம் வாங்க மாட்டேன். ஸோ கரண்டிக்குன்னு ஒரு சில பேர் மாடலர் கிச்சன், அந்த கிச்சன் இந்த கிச்சன் சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சுருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. வீட்டில் ஒரு பாட்டில் வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு எண்ணெய் பாட்டில் இருந்துச்சு, அது வேஸ்ட் ஆகிடுச்சு, அது யூஸ் பண்ண முடியல, அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அங்கே கரண்டியெல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃப்ளாஸ்க், ஆக்சுவலி அந்த சூடு போயிடுச்சு. அதை எதுக்கு தூக்கி போடுவானேன்னு சொல்லி அங்கேயும் கரண்டியெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வீடை க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிட்டு, இது 2வது டிப் என்னென்னா, நம்ம மாப் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? என்றைக்குமே ஒரு ட்ரை கிளாத் வச்சுக்கோங்க. ட்ரை கிளாத் வச்சுட்டு மாப் பண்ணிவிட்டு அந்த ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டா வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த தண்ணி அந்த வர குறலாம் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வாஷ் பேஷன் எப்படின்னா, நாங்கள் தான் புதுசாக வந்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே இருந்திருக்காங்க. வீடு கட்டின புதுசில் 4 மந்த்ஸ் ஒருத்தர் இருந்துட்டு நாங்கள் செகண்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். செகண்ட் ஆளாக வந்திருக்கோம் ரெண்ட்டுக்கு. ஆனாலும் வந்து இங்கே உப்பு தண்ணின்றதுனால அந்த வாஷ் பேஷன் வந்து புதுசு மாதிரி எங்களுக்கு தெரியல. ரொம்பவே டர்ட்டியாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, விம் போட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீக்கோ கொஞ்சம் நேரம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். அப்போவுமே அந்த கரையெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போனேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி மன நிறைவோடு அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரம் வெளியே நின்று உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய டே மண்டே இப்படி தான் போச்சு. உங்களோட டே இப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் பிக்காக ட்ரீம் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்டாக என்றைக்குமே இருங்க. நெகட்டிவே கொண்டு வர வேண்டாம். ஒரு செயலை செய்யும்போது அதை தொடர்ந்து செய்யுங்க. பாதியிலே ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களையே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஓகே, உங்களையே நீங்கள் நம்புங்க. ஸ்டே பாசிட்டிவ். என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க. உங்களை நீங்கள் அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்ருக்காதீங்க. நம்மளை நாம் மோட்டிவேட் பண்ணுறதை விட வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வெற்றி. வாழ்க வளமுடன்.